ஹலோ பிரைஸ் லார்ட், வெல்கம் டு சேனல் 316 பாடுவோம் அல்லேலூயா நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட உங்களோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். அதற்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன், நன்றி செலுத்துக்கிறேன். இன்றைக்கு கூட புது முகங்கள் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஒரே ஒரு புது முகம் இருக்குது. ஸோ அவங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஜேடன் விகாஸ் நம்மளோட இன்னைக்கு இணைந்திருக்கிறாங்க. வி வெல்கம் யூ. அண்ட் நம்மளோட சௌமியா இருக்கிறாங்க, மைசெல்ஃப் ஜெஸ்ஸி, அப்புறமா வந்துட்டு நம்ம ஜாக் தம்பி இருக்கிறாங்க கீபோர்டில். சரி, இன்னைக்கு கூட நம்ம பாடும் மலையாள நீங்கள் எங்களோட இணைந்து கர்த்தர் நாமத்தை நம்ம துதிக்க போகிறோம். எங்களோட நீங்களும் சேர்ந்து கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக கேட்கிறேன். ஸோ இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து நம்மளோட தேவன் நம்மளை வந்து நினைத்து கொண்டே இருந்திருக்கிறாரு இல்லையா? ஸோ நம்ம வந்து இந்த 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயருக்குள்ள கூட ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கிறோம். அப்படியா நம்மள ஏன் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது அவ்வளோ அகோரமான சிலுவையில கூட கர்த்தர் நம்மளை நினைச்சாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா போதும், இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு செகண்ட்ஸ் ஆகியிருக்காது. பட் காட் ஸ்டில் சோஸ், பிகாஸ் அவரோட நினைவுகளை நம்ம இருந்திருக்கோம் இல்லையா? ஸோ அந்த நம்ம ஒரு அழகான ஒரு பாடலை பாடிட்டு அப்புறம் நம்மளுடைய ப்ரோக்ராம்குள்ள போகலாமா? போயிடலாம்க்கா. ஓகே, இன்னைக்கு கூட நம்ம மத்தியில விகாஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ விகாஸ், உங்களோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. பட் காட்ஸ் கிரேஸால எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு ஸ்டோரி, இந்த சேனல் நான் புதுசாக வந்ததுனால எனக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லணும். ஸோ நான் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், செகண்ட் இயர். ஓகே. என்னோட காலேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு நான் கிறிஸ்டியன் ஒரு காலேஜ். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம நினச்சா கூட நம்ம போய் ப்ரேயர் பண்ண முடியாது, தனியாக பாட முடியாது. பட் அந்த மத்தியில் கூட நான் ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒரு பையன், என்னை வந்துட்டு ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஹி சேவ்டு மீ. அதுக்கப்புறம் அதாவது உங்களுக்கு நீங்கள் ரட்சிக்கப்படலை இல்லை? எந்த ஏஜ் வரைக்கும்? காலேஜ் படிக்கிற வரைக்கும்? நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ரட்சிக்கப்படல. ஓ, இப்போ நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். பிரைஸ் காட், பிரைஸ் காட். லைக் நான் காட் கிட்ட ப்ரே பண்ண விஷயம் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்டாச்சும் கிடைக்கணும் காலேஜில். ஆனால் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் நான் வந்துட்டு என் கிளாஸ் ரூம்குள்ளே போகும்போது எனக்கு கரெக்டாக ஒரே ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்டு தான், கரெக்டாக ஒரே ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட். ஸோ அவனும் நானும் ஒரு ஸ்மால் ப்ரேயர்ஸ் ஆரம்பித்து நாங்கள் வந்துட்டு இப்போ வரைக்கும் ரொம்ப அழகாக அதை நடத்திட்டுருக்கோம். எங்கள் மூலியமாக ஒரு 3 கிறிஸ்துவ அறியாத ஒரு ஜனம் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு 3 persons வந்துட்டு நாங்கள் கிரைஸ்ட்குள்ளே நாங்கள் எடுத்துகிட்டு ஆண்டவர் உதவி செஞ்சார். இது வந்துட்டு என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக நான் பார்க்குறேன். பிகாஸ் ஹீ சேவ்ட் அஸ், டைட் இன் த கிராஸ் டு சேவ் அஸ். அதனால நான் இதே போல தான் சொல்லுவேன், நிறைய கஷ்டத்தின் மத்தியில் கூட ஆண்டவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். பட் கஷ்டமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன்னா அது நினச்சி பார்க்க முடியல. பட் தென் காட் சேவ்ட் மீ as well as my friends and this is my short story. வாவ். அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டே கிட்டத்தட்ட இப்போ நீங்கள்
நான் செகண்ட் இயர் படிக்கிறீங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ நீங்க செகண்ட் இயர் படிக்கிறீங்க. தட் மீன்ஸ் மோர் ஆர் லெஸ் ஒரு 3 இயர்ஸ் இருக்குமா? 2 years. 2 இயர்ஸ் தான் ஆகுது நீங்க ரட்சிக்கப்பட்டு. ஓகே, 2 இயர்ஸ் ஆகி ரட்சிக்கப்பட்டு பின்ன 3 ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ ஹவு சி லைக் காட் வந்துட்டு எங்கேயோ இருந்தவங்களை கூட்டிட்டு வந்து இந்த 3 பேரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரதுக்கு உங்களையும் யூஸ் பண்ணிருக்கிறாரு இல்லையா? நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா சௌமியா? இல்லை, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் பத்தி தெரியாத ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றது பெரிய விஷயம். ரொம்ப வியப்பா இருக்கு. பிரைஸ் காட். ஸோ உங்களுக்கு நாங்கள் கர்த்தரை நன்றி செலுத்துக்கிறோம் உங்களுக்காக. நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன் என்னே தேடி வந்தே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன் என்னே தேடி வந்தே நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே ஐயா நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி. அந்த பாடலும் நீங்க சொன்னதும் ஸ்டோரியும் எனக்கு கண் முன்னாடி ஒரு அப்படியே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போயிட்டு போகுது. எப்படி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிருப்பீங்க, எப்படி கடலுக்குள்ள அவங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கடல் உங்களை அழகா ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தார் இல்லையா? அந்த 99 நாட்டுக்குட்டியும் விட்டு இந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக கடல் வந்திருக்கிறார். ஓகே, ரொம்ப அருமையான சாட்சி. ரொம்ப அருமையான தம்பி. ரொம்ப வியப்பா இருந்தது. எனக்கு சொல்லணும்னா ரொம்ப வியப்பா இருந்தது. அதே போல என் வாழ்க்கையிலயும் ஒரு சாட்சி இருக்கு. ஆல்ரெடி போனேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ், ஆல்ரெடி நீங்க சொன்ன ஒரு பெரிய சாட்சி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா, நிறைய சாட்சிகள் கேட்டோம். இன்னைக்கும் ஒரு புதுசான சாட்சி, எல்லாரும் கேள்விப்பட்டிராத ஒரு சாட்சி என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நடத்தியிருக்காரு. என்னதுன்னா, 12th முடிச்சுட்டேன். ஓகே, 12th முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் என்ன வரும், மார்க் ஷீட்ஸ் வரும். காலேஜுக்கு சேரணும். சரிங்களா, பாஸ் ஆனீங்களா? பாஸ் ஆயிட்டு நல்ல மார்க் எடுத்திருக்கேன். என்ன ஆச்சுன்னா, மார்க் ஷீட்ஸ் வாங்கணும். மார்க் ஷீட்ஸ் அன்னைக்கு தான் வாங்குறேன். நாளைக்கு வந்து காலேஜ், இன்னும் 1 வீக்ல காலேஜ் சேரணும். 1 வீக்ல காலேஜ் சேரணும். என்கிட்ட மார்க் ஷீட்ஸ் இன்னைக்கு போய் வாங்க போறேன். வாங்கின அந்த நாளே என்னோட மார்க் ஷீட்ஸ் ஃபைல் அப்படி தொலைஞ்சு போச்சு. வாங்கிட்டு பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கே ஷாக்கா இருக்கு இல்லையா? மார்க் ஷீட் தொலைஞ்சு போயிடுச்சு. காலேஜ் சேரணும், மார்க் ஷீட் தொலைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றது, சரி வந்த வழியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறேன். என்னோட மார்க் ஷீட்ஸ் ஃபைல் ஒரு கவர்ல வச்சிருந்தேன். 10th மார்க் ஷீட்ஸ் இருக்கு. 10th நல்ல மார்க் எடுத்திருந்தேன். 10th மார்க் ஷீட்ஸ் போச்சு. 11th மார்க் ஷீட்ஸ் இருக்கு, அந்த மார்க் ஷீட்ஸ் போச்சு. 12th மார்க் ஷீட்ஸ் போச்சு. அந்த பைக்ல வந்து மோர் தென் 2000 காசு வச்சிருந்தேன், அதுவும் போச்சு. கிடைச்சவருக்கு லக்கு தான். அந்த மாதிரி வந்து ரொம்ப கவர்ல ஃபுல்லா நான் வந்து மார்க் ஷீட்ஸ் வச்சிருந்தேன். எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். என்ன ஆண்டவரே பண்றது? எப்படிங்க அந்த நிமிஷத்துல உங்களுக்கு பயமா இல்லையா? பயம் வந்தது. வீட்டுல என்ன சொல்ல போறாங்க, அம்மா என்ன சொல்ல போறாங்க, அப்பா என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற பயம் ரொம்பவே இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. பின்னாடி அப்படியே போறேன். சரி தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். தேடி பார்த்தா ஒரு இடத்துலயும் அந்த மார்க் ஷீட்ஸ் காணோம். என்ன பண்றதுனே புரியல. ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். வீட்டுல உட்காந்து அழுதுட்டே இருப்பேன். 2 டேஸா என்னோட மார்க் ஷீட்ஸ் என் கைக்கு வரவே இல்லை. ரொம்ப பயந்துட்டு சரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டேன். ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருவாரு. ஏசப்பா நீங்க அதை கொடுத்துருவீங்க அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கை மாத்திரம் எனக்கு இருந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். நான் எனக்கு சரி ஏதாச்சும் கால் வரும்னு சொல்லிட்டு போனையே நோக்கி பார்த்துட்டே இருந்தேன். கால் வரல. சரி யாராவது வந்து சொல்லுவாங்க இந்த மார்க் ஷீட்ஸ் உங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் வரவே இல்லை.
ஒரே ஒரு நாள் சரி திரும்பி போவோம், திரும்பி போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாள் நான் அந்த ஸ்கூல் வழியாக போகிறேன். ஒரு பாட்டி வந்து கவர் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த பாட்டி வந்து அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி வந்து இந்த கவருமா, இந்த கவரு என்னமோ இருக்குமா, என்னதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. என்னது பாட்டி இது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கவர் அவங்க மாற்றிருக்காங்க. கவர் எதுன்னு தெரியல. கவர் வந்து என்கிட்ட கையில் கொடுக்குறாங்க. உள்ள மார்க் ஷீட்ஸ் இருக்கு, வச்ச பணம் அப்படியே இருக்குன்னு அவங்க நினைச்சிருந்தா அந்த பணத்தை வந்து அவங்க எடுத்துட்டு இது என்ன பேப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டு போயிருக்கலாம், தூக்கி எரிஞ்சு போயிருக்கலாம். ஆனா அந்த பாட்டி அப்படி செய்யாம என் கையில எடுத்துட்டு வந்து எல்லா மார்க் ஷீட்ஸ் இருந்தது, எல்லா ஏடிஎம் கார்டு இருந்தது, எல்லா காசு இருந்தது, அப்படியே வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த நேரத்துல ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஏசப்பா, நான் உங்களை நம்பி இருந்தேன், என்ன நீங்க கைவிடவே இல்லை, என் கூட நீங்க இருந்தீங்க, என்னோட ஜெபத்தை கேட்டீங்க. சொல்றத பார்த்தா இந்த எலியா டிப்ரெஷன்ல படுத்திருப்பாரு. ஒரு தேவதூதரை வச்சு தட்டி எழுப்பி, என்னப்பா நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு, இப்பவே அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து ஆமா அதே மாதிரிதான். ஆமா அந்த பாட்டி நினைச்சிருந்தா அந்த மார்க் ஷீட்ஸ் தூக்கி போட்டு காசை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கலாம். இந்த இடத்துல வந்து அவங்க பெருக்கிறவங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு, பாட்டி என்ன எங்க பாட்டி மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கட்டிப்பிடிச்சு அழுதி ஆடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா பேசினாங்க. அப்போ எனக்கு வந்து ஆண்டவரே இறங்கி தூதரா வந்து என்கிட்ட கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஃபீல் இப்போ வரைக்கும் நினைச்சு பார்த்தா கூட அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் அதை செஞ்சாரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லி ஒரு பாட்டு பாடிடலாமா? அப்படியே ஒரு வர்ஷிப் செஷனாக போடுன்னு நினைக்கிறேன். ஓகே, கம்மிங் டு த கான்செப்ட். நீங்கள் 2 பேரும் சொன்ன சாட்சி வந்துட்டு நம்பவே முடியலை ஆக்சுவலி. பட் அந்த மாதிரியான சாட்சியை தான் கடவுள் கொண்டு வராரு இல்லையா? இட்ஸ் நாட் லைக் ரொம்ப ஒரு சாதாரணமான சாட்சி கிடையாது. ஒரு வாரம் தொலைஞ்சு போன மார்க் ஷீட் கிடைக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய சுலபமான விஷயம் கிடையாது. அதுக்கான எத்தனை பேர் காசு கொடுத்து செலவு பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? பட் ஸ்டில் அந்த பாட்டி அந்த டைமில் அவங்க நின்றுட்டு இருந்திருக்காங்கன்னா அதை யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய சாட்சி. நீங்கள் கூட ஒரு 2 years ரசிக்கப்பட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ரசிப்புகளை கொண்டு வர்றது, லைக் காட் இஸ் பேயிங் அவே, காட் இஸ் டூயிங் மிராக்கிள்ஸ் இல்லையா among us.
Amen. ஓகே. ஸோ லைக் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட லைஃப் எங்கேயோ இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்போம். இப்போ நீங்கள் சொன்னது போல எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த உலகத்தானா தான் இருக்கிறோம். இப்போ நம்மள பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி 20s இருக்கும். இந்த இடத்துல கர்த்தர் வந்து நம்மளை நிறுத்தி அவரை புகழ்ந்து பாடுறதுக்கு நம்மளை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா? பட் கடவுளை அறியாத பிள்ளைங்க எத்தனை பேர் வெளியே கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா? நமக்கு ஒரு தேவை இல்லை கஷ்டம் வரும்போது நம்மளுடைய அப்பா அம்மா நோக்கி ஓடுவோமான்னு தெரியல. என்னை பொறுத்த நான் உடனே மண்டிட்டு ஆண்டவரே அப்பா அப்பா தேவகுமாரான்ட்டு உட்காந்துருவேன். ஸோ பட் சொல்ல வர என்னன்னா, இந்த மாதிரி அநேக தெரியாத பிள்ளைங்க யார்கிட்ட போய் அழுவாங்க இல்லையா? we have a father who is the creator of this world. அந்த அளவுக்கு நம்ம பாக்கியவான கர்த்தரை தெய்வமாக கொண்டது நம்ம ஜனங்கள் பாக்கியவான்களா இருக்கிறோம்னு சொல்லுது இல்லையா? லைக் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து எப்படி இந்த ஒரு ஒரு பர்சனை வந்து உள்ளே எடுத்துக்கொண்டு வராரு அப்படின்னு நான் ஒரு பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்டோரி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு குட்டி ஸ்டோரியாக்கா இல்லை பெரிய ஸ்டோரியா? குட்டி ஸ்டோரியா, பெரிய ஸ்டோரியா, குட்டி ஸ்டோரியா உங்களுக்காக சொல்கிறேன். போர் அடிக்காது. அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாருமே 10th 11th படிச்சுதான் வந்திருப்பீங்க. அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டோரி தாண்டி வந்திருப்பீங்க. ஐ டோன்ட் நோ உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல. என்னன்னா இங்கிலீஷில் வந்து எனக்கு அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ஸ்டோரி நான் வந்து படித்தேன். என்னன்னா இந்த மக்கள் வந்து எவ்வளோ அவங்களுடைய வழி போன போக்கில் போகிறாங்க, அவங்களோட இஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஈவன் நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு திரும்பி பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கையும் அப்படி தான் இருந்திருக்கோம் இல்லையா? நமக்கு இஷ்டமானது, நம்மளுடைய மனசுக்கு பிடிச்சமானது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்திருப்போம். எல்லாமே ஒரு கடத்துல கடவுள் என்ன பார்த்துட்டு தான் இருக்காரு. போப்பா போ, எவ்வளோ தூரம் போறியோ போ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே தான் இருந்துக்கிறாரு. அட் த ரைட் டைம் ஹி பிக்ட் அஸ். அப்படிதான் நம்ம இங்க வந்து நின்றுருக்கோம் இல்லையா? அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஆழத்துல தண்ணி இருக்கு. ஓகேவா? அந்த கிணறுல ஆழத்துல இருக்கிற அந்த தண்ணிய நார்மலா பூல் பண்ணீங்கன்னா வருமா? வரும். பட் அந்த வெயிட் இருக்கும், உங்களுக்கு சுலபமா இருக்காது, நிறைய கஷ்டம் இருக்கும். பாதி தண்ணி கீழே விழுந்துரும். ஆக்சுவலி அந்த ரோப் கூட நிக்காது இல்லையா? அறுத்துட்டே இருக்கும் இந்த இடத்துல இருந்தா. பட் அதுக்காக ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மனுஷன் கண்டுபிடிச்சான். அது என்னது? ரவுண்டா இருக்கு வேத்தனை. ஒரு வீல் இருக்கும். அந்த வெல் இருக்கு அப்படின்னா நடுவில் ஒரு வீல் இருக்கும். அந்த வீல் எல்லாம் கயர் கனெக்ட் பண்ணி அந்த பக்கெட்ல இருந்து தண்ணி எடுக்கும்போது you will get easily. Wow, yeah. So அப்படிதான் வந்து என்னன்னா ஆழத்துல நம்ம இருக்கிறோம். அந்த வீல் வந்து ஒரு சமாதானத்தின் தேவனா கர்த்தர் என்ன பண்றாரு? நீ எங்கெல்லாம் தேடி போ, ஆனா அந்த சமாதானம் கடைசியில என்கிட்ட தான் இருக்கு. You have to come back to me. வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. ஆமென். ஓகே, வெயிட் பண்ணி ஒரு கடத்துல ஓகே this is not the right time, நீ இப்போ என்கிட்ட வந்தே ஆகணும்ட்டு அந்த சமாதானத்தை வந்து அந்த வீல் மாதிரி யூஸ் பண்ணி is pulling us to him. அவர்கிட்ட நம்மள இழுத்து கொண்டாரு. அந்த இழுத்து கொண்டும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஜாலியா வந்திருப்போம் அப்படியே மேல. அவருடைய அன்பான அந்த கருத்தினால் அவர் நம்மளை இழுத்து கொண்டாரு. ஸோ இது இந்த இந்த லெசன் வந்து நான் இங்கிலீஷ்ல படிச்சேன், நீங்க படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. பட் அப்போ அந்த டைம்லவே எனக்கு வந்து காட் அந்த ஜீசஸ் ஏசப்பா அப்போ இவர்கிட்ட கேட்டா எல்லாமே உனக்கு கிடைக்கிற ஒரு சின்ன விசுவாசம் அப்பவே எனக்கு ஸ்பார்க் மாதிரி. ஸோ இந்த பாடல் போது கண்டிப்பா உங்களுடைய மண்டையில டிங்னு ஒரு சாங் அடிச்சிருக்கோம். ஜாக் கண்டிப்பா பாடிடலாமா? பாடலாமே. அன்பெனும் கயிறினால் இழுத்து கொண்டு அழகாலின் அவமானங்கள் மாற்றினீர். தீராத தயவினால் தழுவி கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறினீர். என் அருகில் இருங்க உம் ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. இணையுமதாக மாற்றினீரே. அழகில் மிகவும் சிறந்தவரே.
ஆவியினால் இழுத்துக்கொண்டு அழகால் என் அவமானங்கள் மாற்றி. இப்போதான் என்ன ரிலேட் பண்ண முடியுது நீங்க சொன்ன அந்த புலி ஸ்டோரி. இல்ல அந்த வீல் அந்த அன்பான தேவன் நம்ம இழுத்து கொண்டார் அவர் பக்கமா. ஜாக் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இவங்க 2 பேரையும் நோண்டிட்டேன். இப்போ உங்களை நான் நெக்ஸ்ட் நோண்ட போறேன். சரி, இவ்வளோ அழகா கீபோர்டு வாசிக்கிறீங்களே, உங்களோட கதை தான் என்ன? நான் கிளாஸ் போனேன், ஆனா கிளாஸ் போனதுனால தான் இப்போ நான் வாசிக்கிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். இருக்கு ஆனா இல்ல. ஆக்சுவலாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஆக்சுவலாக நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். ஒரு எப்படி சொல்றது, ஒரு 2-3 இயர்ஸ் போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. 4th 5th ஆமா, 4th 5th நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? தூங்கிட்டு இருப்போம். அப்போ எங்கள் அப்பா எனக்கு கீபோர்டு வாசின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஏதோ சேர்த்து விட்டாங்களேன்னு போயிட்டு இருந்தேன். கிரேட் 1 எக்ஸாம் வந்துச்சு. அதாவது எப்படி சொல்லு, ஒரு 10 டேஸில் எக்ஸாமு. மாஸ்டர் ரெடியாக இருப்பா, எக்ஸாம்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. அதுதான் அப்ஸ்காண்டா. அது எப்படி கடவுள் நம்ம இதுக்கு உதவ மாட்டோம் அப்படின்னு விலகுனா அவங்கள தான் கடவுள் பிக் பண்றாருன்னு அந்த மாதிரி எக்ஸாமுக்கு பயந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு நடுவில் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும், கீபோர்டே தொடலை. அப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, இவன் எப்படியே இருந்தால் சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல திருப்பி சேர்த்து விட்டாரு. 10 டேஸ்க்கு முன்னாடி அப்ஸ்கான் ஆன ஒரு ஸ்டூடண்ட் திரும்ப ஒரு மியூசிக் கிளாஸ் திருப்பியும் ஒரு பிளேஸ் சேஞ்ச் அப்ராக்சிமேட்டா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு வேற ஒரு கிளாஸுக்கு சேர்த்து விட்டாரு. அங்கேயும் போனேன், நல்லா போயின்னு இருந்தேன். ஆனால் அப்பயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏதோ சேர்த்து விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் மாஸ்டர் நல்லா தானேப்பா வாசிக்கிற, கிரேடுக்கு ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னாரு. நான் நினச்சேன் ஆல்ரெடி கிரேடுக்கு சொல்லி தான் நம்ம இது பண்ணுவோம். கரெக்டாக இதுவும் கிரேட் 1. அவர் என்ன சொன்னார், நீ நல்லா பண்ணு, நல்லா வாசிக்கிற, யூ ஹேவ் டேலண்ட்டு அப்படின்னாரு. ஆனால் எனக்கு அப்பயும் நல்லா தான் வாசிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு வாசிக்க பிடிக்கல. அந்த மாதிரி இருந்தேன். இது என்ன கதையா இருக்கு? பட் இந்த அளவுக்கு உங்களை நல்லா இருக்கு, ஆனா வேணாம். இதுக்கும் நீ ஒரு பாட்டு வச்சிருப்பியே. கண்டிப்பா இருங்க, இந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ அந்த கிளாஸ் நான் ஆக்சுவலாக ஃபுல்லாக போகல, எக்ஸாம் அட்டன் பண்ணல, அங்கேருந்து வெளியே வந்துட்டேன் மறுபடியும். ஸோ எங்கள் அப்பா பார்த்தாரு, சரி இவனை சேர்த்து விட்டா அதுதான் வெளியே வந்துடுறான், நமக்கு தான் இதுவாகுதுன்னு சொல்லிட்டு விட்டார். ஸோ அப்போ எங்கள் அப்பா வாசின்னு சொன்னவர், நான் கீபோர்டில் கையை வைக்காமல் இருப்பேன். இப்போ எங்கள் வீட்டில் நான் கீபோர்ட்லேருந்து கையெடுக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. காலேஜ்லேருந்து அப்படி கீபோர்டு ஆன் பண்ணிட்டு அதை நான் வாசிச்சுட்டே இருப்பேன். ஆண்டவரை துடிச்சிட்டு நான் அப்படியே போயிட்டு தலைவர் பிடிச்சிட்டாரு. டாடி பிடிக்கல, இந்த டாடி பிடிச்சிட்டாரு. நமக்கு கிடைக்கிற புகழா இருக்கட்டும், கனமா இருக்கட்டும், எல்லாமே அவர்கிட்ட இருந்து தானே வருது. ஸோ அவர்கிட்ட இருந்து வரதை நம்ம அவருக்கே தானே கொடுக்கணும். சூப்பர் ஜாக். அப்போனா நீங்க டாடி சொல்லும் போது கத்துக்கல, பெரிய டாடி மேல இருந்து சொல்லவும் நீங்க வாசிக்க கத்துக்கிட்டீங்க. சர்ச்லாம் ஃபேமஸா இருப்பீங்களா, கீபோர்ட்லாம் இவ்வளவு சூப்பரா வாசிக்கிறீங்க அப்படின்னு? அப்படியெல்லாம் இல்லக்கா, சர்ச்சிலே பெரிய ஆளுதான். எல்லாமே கிருபை தான். கண்டிப்பா கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லைல்ல. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் சத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் இளைவரமானவர்க்கே, எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் சத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் இளைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே.
இருக்கிற இயேசுவுக்கு மாத்திரம் எல்லா புகழும் கனமும் துதியும் உண்டாவதாக. ரொம்ப இந்த வாட்டி நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் சாங்ல எதுவுமே எடுக்கல. அது ஏன் அப்படின்னா உண்மையிலே இந்த டெஸ்ட் பண்ணி கேட்கும் போது அந்த ஒரு உள்ளத்திலிருந்து ஒரு துதி வருது இல்லையா, அது அது உள்ள வந்துட்டு தாவீது போல உள்ள டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். வெளியே வந்து கடவுளை வந்து நாங்க ஒரு அதோட துதிச்சுட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த ப்ரோக்ராமை நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இதே போல கடவுள் உங்களுக்கோ உங்களோட வாழ்க்கையில் ஏதாச்சும் அற்புதங்கள் செய்திருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஒரு சாட்சி எங்களோட பகிரணும் இருந்தாலோ நம்மளோட ஸ்கிரீனில் எப்பவுமே ஒரு நம்பர் போகும் இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஆகவோ இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகவோ நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்களோட நேம் சொல்லி அந்த சாட்சி எங்களோட பகிர்ந்துக்கிட்டேன்னா அடுத்த வாட்டி நாங்கள் அந்த சாட்சியை நாங்கள் வந்து உங்களுக்காக அந்த சாட்சியை படித்து அதை கேட்டு நாங்கள் ஒரு பாடலை உங்களுக்காக பாட இருக்கிறோம். இன்றைக்கு கூட ரொம்ப அருமையான சாட்சிகள்லாம் நம்ம கேட்டோம். மார்க் ஷீட் தொலைஞ்சு போய் அது மீட்டு கொடுத்தாரு கடவுள். ஒரு 3 பேர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு கடவுள் வந்துட்டு இவரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தாரு. அவர் ஒரு அருமையான ஒரு சாட்சி. ஸோ சொன்னது போல ஒரு அருமையான மியூசிஷியன் நம்மளோட இருக்கிறாரு. ஸோ அவங்க டேடி சொல்லும் போது கேட்கல, மேல டேடி சொல்லும் போது அழகா கடவுள் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க சொன்ன ஸ்டோரி மட்டும் என்ன சூப்பர் ஸ்டோரி சொன்னீங்களே இல்லையா? ஸோ ரொம்ப அருமையா இந்த நாள் போச்சு. உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த சாட்சிகள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்குன்னா அதை கூட எங்களோட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு. ஓகே, தொடர்ந்து இதே போல ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களோட நாங்க பார்க்கிறோம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது ஜெசி, சௌமியா, விகாஸ் அண்ட் ஜாக். பாய்.